தங்களது கோரிக்கைகளை ஏற்க மறுத்த விடியா திமுக அரசை கண்டித்து போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் மாநிலம் முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தினர். பேருந்துகள் இயக்கப்படாததால் வருமானம் குறைந்து விடுமோ என எண்ணிய போக்குவரத்து துறையும் விடியா அரசும் அனுபவமே இல்லாத தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து அரசு பேருந்துகளை இயக்கி கல்லா கட்ட நினைத்தனர். இதற்காக டாடா ஏசி ஆட்டோ ஓட்டுநர்களை எல்லாம் பிடித்து வந்து அரசு பேருந்துகளை ஓட்ட வைத்தனர். அப்படி போதிய அனுபவம் இல்லாத அரைகுறை ஓட்டுநர்களை வைத்து இயக்கப்பட்ட அரசு பேருந்துகள் சாலைகளில் ஆங்காங்கே விபத்துகளில் சிக்கி சின்னாபின்னமாகின. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து மேல்மலையனூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தை தற்காலிக ஓட்டுநர் இருதயராஜ் என்பவர் ஓட்டிச் சென்றார். செஞ்சி அரசு விற்பனை கூடம் எதிரே தாறுமாறாக ஓடிய அரசு பேருந்து முன்னால் சென்ற மினி லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்திலிருந்து கோவில்பட்டிக்கு சென்ற அரசு பேருந்தை தற்காலிக ஓட்டுநர் சுப்பிரமணியன் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். சிங்கிலிப்பட்டி கிராமத்தின் அருகில் சென்று கொண்டிருந்த போது பேருந்து எதிர்பாராத விதமாக திடீரென சாலையில் இருந்து இறங்கி அந்தரத்தில் சாய்ந்தவாறு நின்றது. பேருந்து தலை குப்புற கவிழும் முன் பள்ளி மாணவர்கள் உட்பட 60க்கும் மேற்பட்டோர் உடனடியாக இறங்கியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனை அறிந்த விளாத்திக்குளம் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதேபோல் கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு சென்ற அரசு பேருந்தை தற்காலிக ஓட்டுநர் வெங்கடேசன் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது அண்ணா மேம்பாலத்தில் சாலை ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்தில் சிக்கியது. இதனால் அரசு பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அலறியடித்துக் கொண்டு கீழே இறங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பழையாற்று பாலத்தில் தற்காலிக ஓட்டுநர் ஓட்டிச் சென்ற அரசு பேருந்து பாலத்தின் சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதேபோல் வேலூர் பேரணாம்பட்டு நகரிலிருந்து வேலூர் நோக்கி தற்காலிக ஓட்டுநர் ஓட்டிச் சென்ற அரசு பேருந்து நெல்லூர்பேட்டை பகுதியில் முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தின் முன் இருக்கைகளில் அமர்ந்திருந்த 8 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதையடுத்து காயமடைந்தவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முன்னதாக செவ்வாய்க்கிழமையும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி ஆகிய இடங்களில் தற்காலிக ஓட்டுநர்கள் இயக்கிய அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்கி கடும் சேதத்தை ஏற்படுத்தின. அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரையும் போராட்ட களத்திற்கு தள்ளிய நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு தற்போது அரசு போக்குவரத்து ஊழியர்களையும் தெருவில் இறங்கி போராட வைத்துவிட்டது. தற்காலிக பணியாளர்களை கொண்டு அரசு பேருந்துகளை இயக்கி விடியா திமுக அரசு விளையாடியது அரசு போக்குவரத்து ஊழியர்களுடன் அல்ல, பொதுமக்களின் உயிரோடு என்பதுதான் கசப்பான உண்மை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக புஷ்பவேல்.